அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கும்பராசிக்கு சித்திரை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பொதுவாகவே கும்பராசிக்காரவங்க அப்படின்னா ரகசியம் அவங்கள்ட்ட நிறையாவே இருக்கும். அவங்க மனசில் என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த கும்பராசிக்காரவங்க ராசி அதிபன் சொல்லக்கூடிய சனி பகவான் அவரே 12 குடையவராகி 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் 3 மற்றும் 10 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல சனியோட ராசி அதிபதியோட சேர்றார். அப்போ என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எங்கேயாச்சும் ஒரு ஓடி ஓடி பணத்துக்காண்டி ஓடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஓடி ஓடி உழைக்கணும், குடும்பத்துக்காண்டி உழைக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப கஷ்டம், அதாவது ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பால் நீங்கள் செஞ்சு அந்த பொருளை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதெல்லாமே உங்களுக்கு 7 சூரியன் 3ஆம் இடத்துல உச்சமாக போகிறார். அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு எளிதியாக உங்களுக்கு அமைய போகுது. அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா அது இப்போ ஒரு பேப்பர் நியூஸ்லேயோ ஒரு ஆன்லைன் மூலயமாவோ அது உங்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் மூலயமாவோ திருமண தகவல் மையம் மூலயமாவோ மீடியேட்டர் மூலயமாவோ அந்த திருமண வாய்ப்பு இதை பற்றிலாம் உங்களுக்கு தகவல் வரும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு 4 மற்றும் 9 குடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தாய் வழியிலையும் தந்தை வழியிலையும் ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும். நீங்கள் எதுக்காண்டி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா. உங்களுக்கு 5 மற்றும் 8 குடைய புதன் 3ஆம் இடத்துல நீங்கள் என்னதான் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் அந்த பத்திரம், டாக்குமெண்ட்டு, கையெழுத்து இந்த மாதிரி இதெல்லாம் போடுறதுல கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத. எதைனாலும் நீங்கள் படித்து பார்த்து கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குடும்பத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 11 கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்துல உங்களவே பார்க்குறாரு, உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்படின்னால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது பனி போல் விலகிவிடும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட்டிங், உங்களுக்கு முன்னோர்கள் ஆதரவு இதெல்லாமே இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுப்பாங்க. குழந்தைக்காண்டி நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதெல்லாமே கை கொடுக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ராகு அப்படிங்கிறப்ப இந்த டிஸ்ட்ரிக் பேபி இதெல்லாமே ட்ரை பண்ணுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாமே இந்த காலகட்டம் ஒரு செயலுக்கு வரும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ராசியிலே ராகு பகவான் 7ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப ராசியில் இருக்கிற ராகு மிக பிரம்மாண்டமான யோசிக்க வைப்பார். நீங்கள் ஏற்கனவே அதாவது உங்களுடைய நிறைய திறமைகள் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய செயலில் ஒரு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சூட போகிறீங்க அப்படிங்கிறது தான். கவர்மெண்டோட விருந்து, ஒரு அரசு சப்போர்ட்டு, அரசால் நீங்கள் பரிசு பொருள் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். நீங்களும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனாலையும் நீங்கள் வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இது போல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. நன்றி.